உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தனியார் திருமண மண்டபத்தில் மாவீரன் இனியன் 19ஆம் ஆண்டு நினைவேந்தல் குறித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயற்குழு கூட்டம் மண்டல செயலாளர் அறிவழகன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவீரன் இனியனுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நினைவு மண்டபம் கட்டுவது என்றும் விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் அவர்களுக்கு தமிழக அரசு அம்பேத்கர் விருது அறிவித்ததற்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழோவியா, மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன், தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி, முன்னாள் மண்டல செயலாளர் குணவேந்தன், முன்னாள் மாவட்ட செயலாளர் வடிவழகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வருகிற ஜனவரி 18ஆம் தேதி எங்களுடைய திருவாரூர் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பாளராக செயல்பட்டு சாதி வீரர்களால் படுகொலை செய்யப்பட்ட மாவீரன் மு இனியன் அவர்களுடைய 18ஆம் ஆண்டு நினைவு நாள் மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக மண்டல அளவிலே மண்டல செயற்குழு கூட்டம் இன்றைக்கு மண்டல செயலாளர் தலைமையிலே நடைபெற்றது. இந்த கூட்டத்தினுடைய நிறைவாக வருகிற 18ஆம் தேதி அன்று மாலை 3 மணி அளவில் மாவீரன் இனியன் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்திவிட்டு 4 மணி தொடங்கி 8 மணி வரை இனியன் அவர்களுடைய நினைவஞ்சலி பொதுக்கூட்டம் ஒன்று மிகச் சிறப்பாக நடத்துவது என இந்த கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த கூட்டத்திலே தோழர் ரவிக்குமார் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அவர்களுக்கு அம்பேத்கர் விருது வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். அதே போலவே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே நீடிக்கிறார் என்கின்ற அந்த அறிக்கையை வரவேற்று அத்தோடு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எண்ணிக்கை அடிப்படையிலே 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வழங்க வேண்டும் என்கிற எங்களுடைய விருப்பத்தையும் இதை தீர்மானமாக வடித்து நிறைவேற்றியிருக்கிறோம். நிறைவேற்றி தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். கடலூர் மாவட்ட கீழப்பாளையூர் கிராமத்தைச் சேர்ந்த பலருக்கு கடந்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதி இருந்தும் அனுமதிக்காததால் கீழப்பாளையூரில் உள்ள அனைத்து மக்களும் வாக்களிக்க அனுமதி கோரி விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கொடுத்த கடிதத்தை கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப. தாமரச்செல்வன் தலைமையில் அப்பகுதி மக்கள் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அளித்தனர். அப்போது விசிக மாவட்ட நிர்வாகிகள் திலீப், கபிலன், ராஜ்குமார், ஜெயராமன், அருணாச்சலம், அழகராஜன், பிரபாகர் ராவ், ராயர், தினேஷ்குமார், தமிழ்மணி, தமிழ்செல்வன், தேவேந்திரன், மணி, ஜெயராஜ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழப்பாளையூர் கிராமத்தைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் அனைவரும் இன்று கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்துள்ளார்கள். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இவர்களுக்காக கடிதம் ஒன்றை கொடுத்து அனுப்பியுள்ளார்கள். அந்த கடிதத்தை இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் என் தலைமையில் சேர்க்கப்பட்டது. அந்த கருத்து என்னவென்றால், இவர்களெல்லாம் கீழப்பாளையூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள். இவர்களை 2006ஆம் ஆண்டு தேர்தலின் போது இவர்களை வேண்டுமென்று தேவன்குடி என்ற ஒரு கிராமத்திற்கு வாக்காளராக அனுப்பப்பட்டுள்ளார்கள். அதனால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், இவர்களுக்கு கீழப்பாளையூர் கிராமத்தில் கிடைக்க வேண்டிய நிவாரணத் தொகைகள் கிடைப்பது அரசு வழங்கும் எந்த நிவாரணம் கிடைப்பது கிடையாது. அதே போன்று தேவன்குடியில் கிடைக்கக்கூடிய நிவாரணப் பொருட்களோ அரசு வழங்கக்கூடிய நிவாரணப் பொருட்கள் எதுவும் இவர்கள் கிடைப்பது கிடையாது. ஆகவே 2 கட்ட நிலையில் 2 இடத்திலும் தர முடியாமல் கவியாக தவித்து வருகிறார்கள். இதனை தலைவர் அவர்களிடம் சொன்னதன் பிறகு தலைவர் எழுச்சி தமிழர் சிதம்பரம் MP அவர்கள் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் அவர்களுக்கு கடிதம் கொடுத்துள்ளார்கள். அந்த கடிதத்தை இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுத்துள்ளோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை பணியுடன்
அதனை பரிசீலனை செய்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறியுள்ளார்கள். கடலூர் மாவட்டம் வெள்ளப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் முத்து. இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 2000 விளாகம் கிராமம் ஒட்டி அமைந்துள்ள மது கடையில் மது அருந்துவதற்காக சென்றுள்ளார். அப்போது அங்கு மது அருந்திக் கொண்டிருந்த சமூக விரோதிகளை வேண்டுமென்றே முத்துவிடம் தகராறில் ஈடுபட்டு அவரை அடித்து கொலை செய்துள்ளார். இதனை அறிந்த விசிகவினர் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரச்செல்வன், கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அறிவுடை நம்பி, மண்டல துணை செயலாளர் முருகையன் ஆகியோர் பொதுமக்களுடன் இணைந்து மதுக்கடையின் முன்பு மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும். இந்த வழக்கை SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்ய வேண்டும். இறந்து போன முத்துவின் குடும்பத்திற்கு புதுவை அரசு 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை உடனே வழங்க வேண்டும். இறந்து போன முத்துவின் மனைவிக்கு உடனடியாக அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதில் கடலூர் ஒன்றிய செயலாளர் கலைஞர், ஒன்றிய அணி செயலாளர் கோவிந்தன், மாநில நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் குருமூர்த்தி, ஏகா ஆதவன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருப்பி அடிப்போம். நாங்கள் நாடுகள் அல்ல, நாங்கள் நாடுகள் அல்ல, சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள், வளவனின் தம்பிகள் நாங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் விசிக கட்சியின் மகளிர் அணி நிர்வாகிகள் மது மற்றும் போதைப்பொருள் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விசிக மகளிர் அணி மாவட்ட செயலாளர் சுகந்தி மருதுபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொருசம்பட்டு முகாம் சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் விழிப்புணர்வு குறித்து துண்டு சீட்டு பிரச்சார நோட்டீஸை கிராமத்தில் உள்ள பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்வில் மகளிர் மாவட்ட துணை செயலாளர் விஜயசாந்தி, மகளிர் நிர்வாகிகள் உண்ணாமலை, சந்தியா, சாந்தி, ஒன்றிய நிர்வாகி ராம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள்